நாங்கள் இன்றைக்கு எங்கே போகிறோம் ரித்தி? கடற்கரைக்கு போகிறோம். என்னென்னு சொன்னால் இன்றைக்கு அந்த நண்டுகள் எல்லாம் எடுக்கிறது, எப்படி கலட்டுறது, எப்படி தெளிக்கிறது, எப்படி ஏற்றுறது பார்க்க போகிறோம். மச்சி ஃபுல்லாக தெரியும், அதனால் மச்சி எடுத்து கொண்டு வரேன். முதலெல்லாம் சரியா? இப்போ அதைத்தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க போவோம். மன்னர் கடைக்கு கடற்கரைக்கு இங்கே கடற்கரைக்கு போகிற வழியை பாருங்க. எப்படி கடற்கரைக்கு போகிற மாதிரி தெரியலையே, ஷூட்டிங் போகிற மாதிரி இருக்கேன். நாங்கள் இன்றைக்கி போகிற கடை விழுந்துருவேன்னு சொன்னால் எங்கள் தெரிஞ்சாக்கெல்லாம் நின்று அதான் கதைச்சு போகிறோம். என்ன இது பிரசாந்த வாரிசு அனுக்க அது என்னன்னு சொன்னால் வர்றது என்னம்மா வர்றது நிற்கிறேல்ல போகிறது ஃபோனுகளில் மட்டும்தான் போய் பார்த்துருக்கணும். அப்போ இப்போ போய்க்கு அங்கே பாருங்க. நில்லுங்க ரித்திக், பைக்குகள் வர நில்லுங்க வர்றது. அப்போ மறைச்சி கேட்டு விசாரிச்சு போய் கொண்டிருக்கோம். ஏன்னா ஆச்சு ரித்திக் எல்லாரும் வீடியோவில் தான் பார்க்குறது. இன்றைக்கு தான் நடந்து போகிறான், அதெல்லாம் மறைச்சி மாட்டு வண்டியில் பார்த்தீங்களா? இஞ்சாலையெல்லாம் மாட்டு வண்டி இருக்கு, பழைய காலங்கள் மாதிரி. அங்கால என்ன செய்வாங்க தம்சியா? அங்காலேண்டா டிராக்டரில் இல்லாது மஹிந்திராவில் ஏற்றி கொண்டு போவாங்க. ஆனால் இப்போ மஹிந்திராவில் ஏற்றுவாங்க. ஒரு 5-6 வேலைன்னா இதில் மாட்டு வண்டியில் ஏற்றுவாங்க. இவங்க தொழில் வருந்தானே, அவங்க கணக்கில் ஒரே நம்ப இல்லை. இவங்க உடனே செய்வாங்க. இது பார்த்தீங்களா எல்லாரும் வீட்லேயுமே மாதா கோயில், ஜேசு, மற்றது அந்த எல்லாமே வச்சிருக்காங்க. அந்த வைக்கிறது இல்லை, அந்த கோவில் மாட்டேன் சொல்லி வைக்கிறது இல்லை. மற்ற கடவுள் இதெல்லாம் வைப்பாங்க. எல்லாம் கூடுதலாக வச்சிருக்காங்க. இதெல்லாம் கூடுதலாக இல்லை, சைவ கோவில் எல்லாருமே வச்சிருக்காங்க. ஓய் சரியா மாதிரி இதுக்குள்ள போறீங்க? அங்கே தண்ணி என்ன ஓடியாவா? சரி சரி, கடற்கரை கிட்ட போகிறோம். வாங்கி விட்டுருக்குறீங்களா? சும்மாவே எல்லா சனமும் இதை அது இருக்குது. நீங்கள் வேற பொய்ய சொல்கிறீங்க, வாங்கி விட்டுருக்குறீங்கன்னு. இதெல்லாம் இப்படி இதெல்லாம் இந்த இதெல்லாம் 350. கடல் நல்லா முன்னுக்கு வந்துட்டு தண்ணி முன்னுக்கு வந்துட்டேன்னா இந்த மலையோட போலண்ணே. இந்த மலையோட அதுக்கு முன்னுக்கு 2 மலை வந்துச்சு. அதால அப்படியே முன் பக்கம். இது என்னது? காணி அந்த இந்த கொட்டில் மாதிரி போட்டிருக்காங்க. அது என்னன்னு சொல்றது? பந்தல். அதுக்கு இருந்தால் எல்லாம் செய்வாங்கண்ணே. ஒருத்தர் பந்தல் இல்லை. இப்போ எல்லாம் மலையோட எல்லாம் வேலையாக பந்தல் அந்த வழியை பாருங்க. சும்மா தூண் வச்சு நேராக்கிருக்காங்க. ரைட், இதெல்லாம் வாங்க ரித்திக். வாங்க மண்ணு பீச் மண். ரித்திக் பீச் மண் தான். என்னையா ஒன்றுமே கிடைக்காது. இது வலை. இது என்ன வலை? எது சூட வலை? இந்த போட்டுக்கு மேல அந்த இது ஓகே ஓகே. இது சூட வலை. இது என்ன வலைன்னு நான் தெரியல. அது மாமா கிட்ட சொல்லுவாரு. வாங்க சரி வாங்க. ரெண்டு வலை சூட, அந்த சில வலையில் தெரியும், சில வலையெல்லாம் தெரியாது. ஒரு இதுக்கு மீனுக்கு ஒரு வலை இருக்கு, நண்டு இறாலுக்கு அப்படி இருக்குன்னு. ரைட் நண்டு வலை. இந்த 100 ரூபா தான் இந்த கையில் போட்டால் அசிட் மாதிரி இருக்கும். என்ன கை அவிஞ்சிருவோண்ணே. இந்த இது இந்த 100 ரூபாயா வருது. இதுதான் பழக்கூடாதுன்னு சொல்லிட்டு சார் இது இப்போ எடுத்துக்கொண்டிருக்காங்க எல்லாரும். அதனால பாச்சோட அடிக்கிட்டு வந்துருக்கோம். தெரிஞ்சு எடுக்க எப்படி ஒரு 3-4 நாள் ஆகும். நண்டு கிடந்தா பரவாயில்லை. நண்டு கொஞ்சம் குறையா இருந்துச்சுன்னா சம்பளத்துக்கு நட்டமா தான். அதுதான் இப்போ நண்டு படுதா? நண்டு சில இடத்துல படுது. என்னங்க நீங்க கலப்பு பக்கம் மட்டும் எடுப்பீங்க முன்னுக்கு? அது முதல்ல எடுத்துட்டீங்க. நீங்க எத்தனை மணிக்கு வருவீங்க? நாங்களா? நாங்க 7 மணிக்கு வருவோம். 6 மணிக்கு போவோம்.
சம்பளம் 2000 தான். எவ்வளோ நேரம் நிறைய நண்டு எடுத்தாலும் 2000 தான் ஒரு நாள் கூலியா? சரி நீங்கள் செய்யுங்க வா, நான் அங்கே போயிட்டு வரேன். என்னது யார் சொன்ன உங்களுக்கு நட்சத்திர மீன்? அங்கே வைக்க கொண்டு வந்தீங்க கை வைக்க கூடாது நீங்க. வாஜி இதை பிடிங்க வாஜி. அவடே எல்லாரும் சொல்லி தெரியுறாங்க. அவர் அடிக்கடி போயிட்டு வர வீடியோ பார்த்து போட்டு எனக்கு அடிவிலாம ஓ இந்த நூறையால என்ன செய்யும்? நூறப்பட்டா கைப்பட்டா புண்ணாகும். இது அசித்தன்மை மாதிரி. அதுல எந்த அது பழகிட்டு மழை நேரம் எடுத்தா அப்படி புண்ணாகும். மழை நேரம் எடுத்தா இப்போ சரியான குழப்படியானால எங்களோட ஒரு கரால் தான் கொஞ்சம் குழப்படியா. பாத்தீங்களா இப்பதான் கடிக்கிறான்னு சொல்லுங்க. பாத்தீங்களா கடிச்சு போட்டு பாத்தீங்களா? நண்டு கடிக்கத்தாண்டா செய்யும். நண்டு சாகல தம்பி. தம்பி எந்த இடம் சொல்லுங்க? எந்த இடம்? நல்லாவியா? நீ நல்லாவியா? நல்லாவியா மல்லாவியா? கலட்ட படிங்க. நானே ஒரு 2 கலட்டுங்க. பழக்கம் அவைக்கே கடிச்சிட்டு நாங்க பிடிச்சி விடாது விடாது. காலை உடைச்சுதான் எடுக்கும். கலட்ட தெரியாது. காலை உடைச்சு இந்த அப்படிதான் கலட்டுங்க பாப்போம். காலெல்லாம் உடைக்காம கலட்டணும் சரியா? அப்படி உடைஞ்சா வீடியோ கட் பண்ணிடுங்க. நண்டு காசை கொடுத்துருவாங்க சரியா? அவர் தான் ஓனர். இவர் தான் வேலைக்கு ஓனர். உங்களை பார்த்து தான் எடுக்கிறேன். சிப்பி பிடிச்சாச்சா? அது சங்கம் கொட்டாங்க. என்ன பெரிய கயிறு எடுத்து தின்ன இடத்துல கட்டி போடுவாரு. அவர்தான் அண்ணா வரையில சேல கூட்டிட்டு போலையா? அவன் அதுக்கு தான் வந்த வீடியோ எடுக்கிறதுக்கு. அவங்க உங்களை நம்பி தான் வந்திருக்காங்க. எடுத்தாச்சு வீடியோ எடுத்தாச்சு. நேற்று சேலைக்கு போவேன். அண்ணி முதல்ல குட்டி கால்களை எடுத்துட்டு தான் நீங்க சொன்னீங்க தானே எடுக்கிறேன்னு. ஒரு மணி நேரம் ஆகும். என்ன பாப்பா டைமை பாக்குறேன். என்ன 10:59 சரியா? அண்ணி எத்தனை மணிக்கு எடுத்து முடிக்கிறீங்கன்னு பாப்போம். சரி ஒரு நிமிஷத்துக்குள்ள கட்டிட்டீங்க. என்ன வேற வரல. இது நண்டு இது பொட்டு நண்டு. அது 6 நண்டா?
அடே நண்டினு மட்டும் நண்டு தானடா நீ பாத்தியா எனக்கே உருட்டி விடுற அதாவது இது வந்து செம்மஞ்ச கலர்ல இருக்கேனே அந்த நீல கலர்ல இருக்குதா அப்படிதான் அதான் டேஸ்ட் கூட எங்களுக்கு வர நண்டெல்லாம் இப்படி தான் வருவாங்க காலை சொல்ல நண்டுன்னு இதெல்லாம் கழிச்சு போட்டு தான் காலை கொண்டு நல்ல கம்பெனிக்கு அனுப்பி செத்த நண்டோட பார்த்துட்டாங்க கை என்னன்னு நீங்க பாக்குறீங்க இந்த இது ஆடுது பாருங்க இந்த இதெல்லாம் உயிர் நண்டு ஆகம் சிக்கலதே எங்க அண்ணி எடுக்க மாட்டாங்க பரவாயில்ல எல்லாம் ட்ரை பண்ணு வேலைன்னு வந்து அப்படிதான் ஆனா மச்சிதான் வந்தா தான் கொஞ்ச நேரம் வேலை செய்யறேன் எடுக்க என்னையா வேலை எதுக்கிட்டா காலையில இருசானா வந்துட்டு போச்சு வீடியோ எங்க ஊர்க்காரன் நல்ல முடிஞ்சா அந்த அவங்கள ஊர்க்கார ஆள்தாங்க யாரு நீங்களும் ஊர்க்கார ஆளா இதை எடுக்கிறேன் காலையில மட்டும் அடுக்க ஈஸியா ஐயோ வர மூத்து சாரி விட்டுக்கு எங்கல மண் ஆமா அங்க தள்ளி விடுங்க மஞ்சள் வாங்க இதுல வாங்க சரி கொஞ்சம் கலக்கி விடுங்க கொஞ்சம் விளையாடு அப்பாத்து போட்டுக்கறேன் டைமா பாருங்க வண்டியம் தனிசியா மாமா அடிக்க போறேன் என்ன மாமா உங்க தாய் மாமா அதுக்கு நீங்க பேசாம இருந்தாலும் அவங்க டைம் பாக்க தாய் மாமா சொல்லி 10 11 2 நினைக்கிறாங்க ஓ மாமா நேத்து வந்துட்டாங்க உங்களோட அண்ணா பாருங்க வேலைன்னு அங்க பாருங்க ஆட்ட அண்ணாமா உங்களோட அண்ணா தான் நினைக்கிறேன் வந்தானோ ஒரு இப்படி இது வந்து ஒரு ஆளா செய்வீங்க ஒரு நாளைக்கு இல்ல இதுக்கு விளையாட்டுக்கு இப்ப 4 பேர் வேணும் 4 பேர் தான் இந்த மாதிரி 4 வேலை எடுத்து செய்வோம் செயலு போலியா ஒரு ஆள் சேர்த்து பாசி செய்யலாதானே 4 பேர் இதை முடிச்சுட்டு அடுத்த 4 பேர் பாசி இல்லாட்டி இந்த அப்படி அவங்க செய்யறாங்க அப்படி ஒரு ஆள் கொண்டு கொடுத்து அவங்க செய்யறாங்க பாசி என்ன எடுக்க கஷ்டம் இது உதவி விடுற பாசி என்ன இது போயிடும்டா இது குளத்துல நடக்க பாசி இல்லை 4 பேர் வேணும் அப்பா போய் எத்தனை மணிக்கு வரீங்க இப்படியே நாங்கள் ஒரு 2 மணி 1 மணிக்கு போவோம் போனார் 8 மணிக்கு எப்படி வருவோம் இத்தனை எல்லாம் இல்லை அதுதான் வாழ்க்கை கஷ்டம் என்ன செய்யறது வெள்ளாம சொன்னா எல்லாம் கஷ்டம் ஒண்ணுமே செய்யலாம் சும்மா இருக்கிற வீட்டை சாப்பிட்டுருக்காங்க சொன்னா என்ன தனிச்சியா அது சரி நீங்க எவ்வளவு வேலை வந்து செய்றீங்க 17 வருஷம் 17 வருஷம் இங்க வெயில் தெரியாம முன்னூத்தி சரியான பக்கம் வெயில் வெயில் குறைவா என்ன பிளான் என்ன பிளான்டா பழகிட்டீங்க போல ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நண்டு கலட்டி எடுக்கிறீங்க அப்ப நின்றுங்க அப்ப இப்ப என்ன என்ன அப்ப தொழில் செய்யலாமா நீங்க அப்ப நீங்க இங்கே நில்லுங்களேன் எடுத்துட்டீங்க அப்ப சரி நீங்க ஒரு மில்லியன் நிக்கலாம் காட்டு கொடுங்க அங்க தம்பிக்கு ஏன் சார் செத்த நண்டை பிடிக்கிறீங்க அதுல யோசனை பேசுங்க இது வந்து எவ்வளவு கொழும்புல போகக்குள்ள அதுல 3000 போய் கொண்டாடு போக 5000 நீங்க கொடுக்குற 2000 ஒரு நாட்டு வந்து 200 அப்படி 4 நண்டு இருந்தா 4 நண்டு இது நண்டு இது இருக்குதானே இது வந்து இப்பதான் வளருது நாளைக்கு தான் கடலுக்கு சண்டை பிடிச்சி விட்டு போல
இப்பதான் வளர்ந்துட்டு வருது. நமக்கு பல்லு விழுந்தோட குட்டி இந்த இப்பதான் வளருது அந்த இது மாதிரி கடிக்க விடுற மாதிரி எதுவும் ஸ்டார்ட் பண்ணீங்க ஆசையா இருக்கு. அது டெய்லி வந்தா தான் அதுல கஷ்டம் அந்த இதெல்லாம் தெரியுமே. இது என்னன்னு சொன்னா இப்ப நண்டெல்லாம் எடுத்துட்டு இது உதாரணத்துக்கு போயிருமா இல்லை இதுக்கு புரிம்பா வரணுமா? இது உதாரணம் கொண்டு போயிடும். ஆனா நண்டை விட இதுதான் கொஞ்சம் கூட பாரு. அதுலயே நண்டு கிடையாது. இப்போ என்ன சாடு நீ நண்டு கலட்டி கறிக்கு கலட்டிட்டியே என்னமா கறிக்கு நண்டு வேலை செஞ்சு போடுது. கறிக்கு தர கறிக்கு வேலை செய்யட்டேன் இல்லை நண்டு இப்போ கலட்டி கொடுத்து கறிக்கு வேலை செஞ்சான்னு கேட்டேன். ஒரு வருமாவா வேண்டிட்டு தானே போகிறது போய் வேண்டிட்டு போ நல்ல நண்டை வந்து இங்கே நாங்களும் கொழும்புக்கு மகனுக்கு கொண்டு போகத்தான் தரிசியா ஆ தரிசியா நானும் இந்த பிள்ளைக்கு கொண்டு போகத்தான் நல்ல நண்டாத்தான் வேணும் சரியா. மச்சானுக்கு நல்ல நண்டா வேண்டி தர சொன்னா தரிசியாவை சரியா. அவர் சும்மா இல்லை அதுவும் பொரிச்சு எடுத்து கொண்டு வர சொல்லியிருக்கேன் நண்டை. இது அன்பால வந்த கூட்டம் பத்தி இதுக்குள்ள என்ன கூடாது அப்ப அதை கலெக்டரே இல்லையா. ஆனா என்ன அது டைம் இருக்கா டைமுக்கு கொடுக்கணும் இருக்கோ. சரி சரி அவசரம் இருந்தா சொல்லுவாங்க. இப்ப நண்டு சீசனா இது என்னென்ன வலை இருக்கு? இது நண்டு வலைன்னு சொல்றீங்க. அப்படி வந்து இதுல தட்டி எடுத்தா இது வந்துடும். ஆமா அப்ப நான் வேலையை செய்யறேன் நீங்க போய் மாமியோட சமையல் என்ன தரிசியா இதுக்கு என்ன சொல்றீங்க? நான் வீட்டை போயிட்டு இது சாலியாண்டு பிரசாத்து கேட்குமா கேட்காத பெருமைப்படுறாரு என்ன பண்ண எடுத்தாங்க. இது இருக்கலாமா இது வந்து சொல்லணும்டா. ஓ அந்த சொல்லணும் தான் அவங்க சொல்லுவாங்க பொறிக்கிறது. என்ன உயிரோட இருக்கு இப்படி அமர்த்தப்படும் நாங்க சோத்தின்றது நண்டை சொத்த நண்டு சோத்தி நண்டு உயிரோட உள்ள நண்டு எடுத்து கொடுக்கலாம். அவருக்கு அவர் 14 வருஷம் வேலை செய்யறதுக்கு கையை கடிக்கிறது வேற வந்து இப்போ ஒரு 17 சக்கரை இல்லை உங்களுக்கு தனிச்சியா நான் என்ன செய்ய இந்த தொழிலுக்கு வேற எல்லாம் பழகுறதா இங்கே வாங்கய்யா தள்ளிடுங்க. ஏன்னா எல்லாம் கண் பார்த்தா கை செய்யும் செய்யலாம் செய்ய இயலாதன்ற ஒன்று இல்லை செய்யலாம் செய்ய இல்லாத ஒன்று இல்லை தான் நான் செய்யணும். சரி உயிரா இல்லை பாருமா பரவாயில்ல எப்பயாவது வர
சரியா சார் கண்டு இது பாருங்க இதில் 2 நண்டு இருக்குது. 2 நண்டையும் நாங்கள் எடுப்போம். ஒரு நாளைக்கு சாஜி சுவேசனை ஒரு நாளைக்கு ராஜி அப்படியே ஒரே கீச்சலாக தான் இருக்கு மிச்சம் எங்கட கால் இருக்கு ஐயா கடிக்கும் மருமகனை மச்சானே எல்லாத்தையும் படைக்க வச்சிருக்கோம். ஆனா நூல் அறாது ஏன்னா தரிசியா இப்படி இந்த வளையல் இருக்கல்லோ அதெல்லாம் இந்த 3-4 மாதம் போகணும் இது ஒரு இனம் தானே அந்த வளையெல்லாம் நீங்கள் இருக்கணும் வேண்டி சேர்த்து வச்சு அம்மா கோல் பண்ணி காய்ச்சாரு. நீங்க வந்துட்டு போயிட்டீங்களா? ஹலோ ஹலோ நாங்கள் அப்படியே ஒரு நேரம் நின்றுட்டு இப்போ தான் வந்தோம். அப்படி இருக்க வீடியோ எடுத்துக்கிட்டு வந்து நீங்கள் வந்துட்டு போயிட்டீங்க. வந்துங்களா? நான் காலையிலே வந்தேன். வீட்டில் வேலையே இல்லை. சும்மா வந்துட்டு நான் அங்கே போய் எனக்கு வேலை சமைக்கணும் வீடியோ எடுக்கிறேன் இளங்காது. சரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கோம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கோம். அதான் இவர் மாமாவா சொல்லி யாரு இந்த மாமான்னு சொல்லி சும்மா நீங்க கேட்கறதுக்கு நாங்க கூட்டி தரேன். நாங்க வீடியோக்காக உங்களை கூட வீடியோ எடுத்து என்ன நீங்க கதை கொண்டிருக்கீங்க மாமா. நீங்க கதைங்க நாங்க எடுக்கிறோம் கதைங்க ஒரு நாள் நான் சம்பளம் 2000 ரூபாய். ஓ சரியா? அவங்க 4 சம்பளத்துக்கு செய்யறாங்க. இப்போ நான் கேட்குறேன்னு தரிசியா ஒரு நாள் சம்பளம் 2000 சரி தனியாக ஒரு ஆள் வேலை போட்டு கொண்டிருக்கீங்க எல்லாம் இப்ப கரண்ட் விடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்து இல்லை நான் அவள் ஒரு ஆள் தனியாக எடுத்து செய்கிறதா நான் தான் வாழை தனி ஓ அது வேலை எடுத்த புறவு மற்ற வேலையில எல்லாம் சேர்ந்து செய்யணும். அதுதான் அதான் என்ன இன்னும் முடியல அதுக்குள்ள சேல்ஸுக்காக வைக்கிறீங்க. அம்மா சொல்லி விட்டுருக்கா 5 கார் 4 கார் 500 அதான் குடுப்பவனு மாவி பேக்காரா வேணா 2500 கொடுத்துற வேண்டியதா பிளேனை வேண்டிட்டாங்க. அம்மா ஏன்னா நம்ம பேசுறீங்க. அது கையெல்லாம் ஊட்ட போய் வாண்டிக்காங்க வாய்க்க வச்சுருக்கா போங்க அம்மா போய் வாய்க்க வைக்க பண்ணுங்க. கிருஷ்ணனித்த பாங்க பண்ணிக்கிறேன் அந்த அங்கால திருப்பி போயிருக்கேன். மீனெல்லாம் முதல்ல கொண்டு போயிடுவாங்களா? வீட்டுல இதுல பாட்டு நான் இதுல மீன் பிடிக்க போறோம். அதான் நேரத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. அது இப்படி எடுப்பாங்க. வாயில படத்தான் சொல்லுங்க. என்ன
மாமா பாருங்க இன்னைக்கு வந்து எப்படி கலைக்கிறாங்க பெருமையெல்லாம் கலைக்க கேட்கக்கூடாது அது அவரா கலைக்கணும் ஜாலியா தாத்தா பாய் அடி இருக்கு தாத்தா பாய் தாத்தா வரணும் அப்பா இருக்குதுங்க தாத்தா தான் இருக்கு அப்ப உங்களை மாமா இல்ல அபு ஐயோ ரித்திக்கு என்ன செய்றீங்க? என்னண்டீங்க? தங்காய் சொல்லுங்க என்ன செய்றீங்க? ஓ இது என்னது என்ன பேர் நண்டு சொல்லுங்க அபு நண்டு இது தங்கா இங்க கூட்டிட்டு விளையாடுங்களா ரித்திக் வர சொல்லுங்க நீங்க கூப்பிடுங்களா வாங்கண்டு அப்ப விளையாடுங்க சாரி நீங்க கலைக்க வந்தீங்களா நண்டு சரி கடற்கரையில வந்த மாமி கலைக்கணும் கலைக்காம ஊமை அதுக்காக நீங்க நண்டு தெரிஞ்சு எடுத்து கொடுப்பாங்க. வந்தது வேலைக்குல அந்த பிள்ளைங்க கலைக்கிறதுக்கு அப்ப நான் அப்ப நீங்க நண்டை கலெக்டரை விட்டுட்டு அங்க போய் கதையை கொடுங்க. வீட்டுல வேலையே இல்ல அதுக்குள்ள அந்த மாதிரில இந்த மாதிரில பாதி வச்சு ஐயார் அடிச்சு போட்டு தான் இருக்கு அங்க வாப்பட வலையில நண்டு எடுத்து ஐயார் இதுல இப்படி எல்லாம் வேலை செய்த தருவாங்க வாங்குறேன் அடிக்கிறதா நான் டப்பா சேர போனா முன்ன எவ்வளவு 7000 6000 எப்போ போவீங்க செலுக்கு வருவீங்களா மர 30 எப்போ எப்போ வந்துச்சு அப்போ முதல் வரை இருக்குமா அப்போ 29 30 29 அங்க நிப்பீங்க நீங்க வந்துரும் கழிச்சா 29 எங்க நிப்பீங்க? அந்த நண்டு கலட்டுறதுலேயே முதல்ல குட்டி குட்டி கால் எல்லாத்தையும் கலட்டினா ஈஸியாக கலட்டுறது அதான் ஒரு வேலை வந்து செய்து பார்க்க தான் அந்த டெக்னிக்கல் அந்த கஷ்டங்கள் எல்லாம் எல்லா வேலையிலையும் கஷ்டங்கள் இருக்கு அதுதான் இது இப்போ தனியாக இருந்து செய்கிற இல்லை தானேம்மா இவ்வளோ பேரோட காய்ச்சி செய்ய டைம் போகிறதும் தெரியாதானே வேலை செய்கிறதும் தெரியாது அதான் நான் செஞ்சு ஓடி ஓடி வருது சாரி நீ எடுக்கிறத பார்த்தா நாளைக்கு தான் எடுக்க முடியும். என்ன இப்படி சொல்கிறீங்க எத்தனை நாண்டு கலட்டிட்டேன்னு என்ன விளையாட்டு நல்ல வேலை என்னம்மா இதுல எஸ் நண்டு லார்ஜ் நண்டு எல்லாம் இருக்குது தானே அதை பத்தி சொல்லுங்க அதை காட்டி சொல்லுங்க என்ன இல்ல பிளஸ் சொல்லி விட்டு அப்படி இருக்கேன்னு சொல்லி உங்கள்கிட்ட வேணாம் நம்ம இந்த பேர் சொல்றது அதோட இது எல் நண்டு சொல்றது இது என்ன சைஸ் பார்த்தா சைஸ் இது 200 கிராம் 200 கிராம் நண்டு ஓகே மற்றது 150 கிராம் இருந்தா எஸ் நண்டு 150 100 இருந்தா 100 கிராம் இருந்தா விஎஸ் எஸ் லார்ஜ் ரைட் 3 கிராம் 100 150 200 ரைட் இது பேஜேமா வரது இதுல கேமரால நல்ல வெள்ளையா தெரியுது அண்ணி தாங்க வீட்ல ரேச கிரீன் போறாரு போல இருக்கு இந்த கோதுமை கறந்து போடுறது கோதுமா ஏய் கொண்டா சாப்பிடல இந்த மாதிரி கடையில கடை நான் ஒரு ரைஸ் தாடுவேன் 4 பேரும் இங்கே இருக்கு டீ எல்லாம் வருமா இல்ல சாப்பாடு மட்டுமா எல்லாரும் எல்லாம் இருக்கு அது கிட்ட அப்போ எனக்கு சமைக்க தெரியாது அவட காதுல கேட்டா தான் மனசியா வைப்பாங்க நான் ஜான்சியா சொன்னேன் அதாவது பேர் ஜான்சியா என்ன விளையாட்டுல என்ன பேசவே மாட்டாங்க நீ யார் பேச மாட்டாங்க என்ன மருமக இல்ல சீதாதோட வரனா வேட்டு பேசுவாங்க அதான் நிகழ்னோட வாங்கடா இங்க பாருங்க நிகழ்னோட சாலி எங்க வாங்கண்ணா அண்ணி இப்போ யோசிக்கிறாரு கேட்குற பிள்ளைல நீங்க வளர்க்குறதுக்கு யோசிக்கலாம் ஸ்டைலா வெளிக்கிற யோசிக்கலாம் கஷ்டப்படுற பிள்ளைக்கு ஸ்டைலா வெளிக்கிற சைலண்ட் இல்ல தான் நீங்க சொல்லல நாங்க இப்ப ஸ்டைலா அங்க இருந்து கடற்கரையில வந்து அதை நாட்டு தர்றோம் அங்க குளிச்சுட்டு வாங்க குளிச்சா இது நடக்கும் தானே இது நடக்கும் தானே
செட் இருக்கா கஷ்டப்படுற பிள்ளைக்கு காசு சென்ட் வாங்கி அடிக்கணும். அப்படியா யோசனை இல்ல. 3000 வாங்கி ஊசி யோசனை இல்ல. உப்பு கத்துக்கணும் இல்ல. இது வந்து இப்ப எனக்கே தெரியாது தானே, என்ன மாதிரி தெரியாதாக்கள் இருந்தா பார்த்து தெரிஞ்சு கொள்வாங்க. அது அவ்வளவுதான். நானெல்லாம் இந்த தையோட இந்த தொழிலுக்கு வாரதுக்கு தான் கேட்குறோம் என்னென்ன மாதிரி செய்யலாம். தஞ்சியா என்ன தை புறாக்க வரட்டா? என்னன்னு சொல்லட்டா, என்னோட சொல்லட்டா தஞ்சியா, உண்மையா இதில் இருக்க கூட சந்தோஷமா இருக்கு தெரியும். நான் சொல்றேன் அப்பா வேணுமெண்டா நீங்களும் சேர்ந்து வாங்க, 2 பேரும் கடற்கரையிலே போயிருப்போம். நல்ல உண்மையா என்னோடு தானே தரிசியா ஆடிப்பாடி வேலை செய்தாலும் 4000 ரூபா 2 பேரும் எங்களுக்கு காணும் படிவா இருந்து வடியா சாப்பிட்டு இதில் வடியா கடக்கு. நான் இப்போ போய் இப்படியே வீடியோ இப்படியே எங்கடப்பா சரி தரிசி அதான் சொல்கிறேன். நான் மாமாவை கூட்டிக் கொண்டு வந்து சொல்லுவேன், நீங்கள் ஒருக்கா வாங்க கூட்டிக் கொண்டே காட்டுறேன் கடற்கரையை. அப்பா சொல்லுவார் என்ன தெரியுமா, ஆனால் சாரி நான் தான் இதை கலட்டி பார்க்கணும்னு வந்தேன்னா, ஆனால் நீங்கள் என்ன வீடியோ எடுக்க விட்டுட்டீங்க தரிசியா? நான் தான் இதை பார்க்கணும்னு வந்து நான் கலட்டிக்கிறேன், நீங்கள் என்ன வீடியோ எடுக்க விட்டுட்டீங்க? இல்லை இல்லை நீங்கள் நான் பார்க்கறதுக்கு எல்லாரும் மலைஞ்சா அப்புறம் ரித்திக்க பார்க்கிறாரு, அதான் பிரச்சனை. பாருங்க அங்கே பாருங்க வீடு கட்டுற மலம் இல்லை இல்லான்னு எங்கே பாருங்க ரித்திக்கு கூடாத பிள்ளை நாங்கள் விட்டுட்டு போகிறோம். இது என்ன சட்டையை போட்டு வந்து நான் வீடியோ எடுப்பு கொண்டு வந்தோம்மா. சரி இப்போ கையை கழிச்சு எடுக்கிறத என்ன வேணுமெண்டா என்ன சாடி அதை வேண்டிக்கொண்டு வந்துடுவான் தம்பிக்கு. போட போறீங்களாம்மா? இங்கே பாரு ஆளுண்ட அளவுக்கு செருப்பு போட போகிறோம். இங்கே பாரு போடுங்க, சரி போடுங்க போடுங்க, நான் போடுங்க இந்தா போடுங்க. போடுங்க சரி போடுங்க ரைட் ஓகே. சரி அந்த கால் அந்த கால் அந்த கால் வேணாமா வேணாமா வேணாம் இங்கே வாங்க விழுந்துடாதீங்க. விழுந்துடாதீங்கடி சின்ன பொம்பளை. வித்தை கூட்டிட்டு போங்க தங்கச்சியே. அங்கே அண்ணாவோட போங்க செல்ல குட்டி, அம்மாவோட இருக்கட்டும். வா போங்க அண்ணாவோட போங்க. அலைஞ்சிட்டு தான் பிள்ளைய தூக்குறேன் இல்லையா? ஒரு வேலை 55000. இப்போ என்ன தரிசியா செய்ய போறீங்க? தையில இருந்து நீங்க வரைய எடுத்து போட போறீங்களா? இப்போ நீங்க தை மாதிரி இருந்து விலை போடு எடுக்க போறீங்களான்னு கேட்டுறேன். கூட சரி இப்போ உங்களுக்கு வேணும்ல வலையை நீங்க வேண்டி சரிங்க. இப்போ தண்ணியெல்லாம் கொடுத்தீங்கன்னா மாமா தருவாரு. அப்படியா? அது திரும்ப வலைக்கு திரும்ப தருவாங்களா? இப்போ இதில் வர நன்றி நன்றி இல்லை தம்பிக்கு அதேமாதிரி எங்களோட வலையினா அது எங்களுக்கு மட்டும்தான் யாரும் எடுக்கல. அப்போ நாங்கள் ஒரு 10 வலையை வந்துட்டு தான் நீங்கள் தருவீங்களா? நாங்கள் கூட காசு தர மாட்டோம். வலை தருவாங்க 50,000 காசு தரலாம். உங்களுக்கு அதை செஞ்சு உங்களுக்கு நாங்கள் வலையை நண்டை கலட்டி வலையை ஏற்றி தெரிஞ்சு அதுக்கெல்லாம் நாங்கள் உங்களுக்கு தரையில சம்பளம் தருவீங்களா? அதை கேட்கறது நாங்கள் 10 வலை தந்து கொண்டு சொல்லுவேன். அந்த வலையில கொண்டு போயிட்டு கொண்டு வந்து இப்படி வச்சிங்கன்னா நாங்கள் ஆக்க வச்சிருக்கோம். அப்படி தருவீங்களா? தான் நாங்கள் நீங்கள் வச்சு செய்யுங்க. கொண்டு போட்டோம்
சில பேர் எப்படி செய்யறா ஒரு பதினேழு ஒரு 25,000 கிடந்துட்டா உங்களுக்கு ரசீம் எடுக்கிறேன் வளர்க்குறாங்களுக்கு வேறு ரசி அவங்க வராட்டிக்கு அப்படி கொடுப்பாங்க ஆக்கள் நீங்கள் வராட்டியும் உங்களுக்கு கொடுப்பாங்க எவ்வளவு வேண்டு இருந்தாலும் அரைவாசி ஒரு 2,000 ஒரு வேலை பிடிச்சி சம்பளத்துக்கு பேசி வந்தானே பேசுகிற காலத்தில் உடல்ல வந்து அடிப்படையான கடைக்கு வாடகை வந்து 20,000 சரி எந்த ஒரு கடையினாலும் 20,000 தான் கொடுப்பாங்க சரி வந்து 1 லட்சம் சொல்லக்கூட அப்போ அப்படி கொஞ்சம் வீட்டில் பாட்டா வைக்கிறோட 1 லட்சம் தான் அந்த உழைச்சிட்டுங்க அதுவும் சரி காட்டுங்க இங்கே வாங்க இங்கே கொண்டு வந்து நண்டு காட்டுங்க இங்கே பாரும்மா சாடி கிட்ட சாடி நீங்களும் நண்டுன்றீங்க இங்கே திருப்பி கீழே பார்த்தீங்க நண்டை கீழே உள்ள ஒடிச்சிருக்கடா நண்டு இதில் வச்சே பிரித்து எடுத்துருவீங்களாண்ணா என்ன போட்ட முடியாது நண்டா போடு இல்லை நான் கேட்குறேன் என்னண்டா இப்போ நீங்கள் இதில் பிரிக்கிறீங்க தானே இது என்ன அது சொல்லணும் சொல்லணுண்டு அவங்கள இருக்கிறது இது 2வது நாள் 2வது நண்டு அவங்க 3வது பிரிக்கிறது 3வது அதான் இல்லைண்டு இது சொல்லணுண்டான்னு சொல்லுவீங்களா அது எவ்வளோத்தை கொடுக்குறீங்க முதல்ல இது 2,200 இது இது 1,200 1200 அது வந்து 4,000 போகுது 4,000 போகுது 300 போகுது ஆனால் எங்கள் மல்லாய்க்கு இந்த நண்டு தான் வரும் சொல்ல வேண்டாம் எவ்வளோ போகுது 800 ஆயிடுவா 200,000 ம் அதான் அப்போ அதான் அப்படிதான் இருப்பாங்க அப்படிதான் விற்கிறாங்க அங்கால நான் நல்ல கொஞ்சம் சேர்த்து இதாக்குறீங்க நாங்கள் செய்யத்தான் போகிறோம் செய்ய சொல்கிறோம் எவ்வளோத்துக்கு தருவீங்க நீங்கள் நான் இங்கே போகிற விலைக்கு தருவேன் இங்கேருந்து எவ்வளோத்துக்கு எடுக்கிறாங்க அதான் நான் 300 போகுது 300 போகுது என்னவா விரால் மீனா அதுக்கு ஏதோ ஒரு பேர் என்ன குட்டோடா விளையாட்டா சாடி இங்கே வேற எந்த விளையாட்டு மண்ணாளி இங்கே எங்கள் அம்மாவுக்கு வேலையெல்லாம் போட்டாச்சு பழைய கலக்குறியா இதான் முட்டை முட்டையா மண்ணா கொட்டை நண்டுன்னு சொன்னாங்க அதுல முட்டை இது முட்டை தானே இது நண்டு இதெல்லாம் குஞ்சன் இது நண்டு குட்டி போட்டா கொஞ்சம் பாருங்க வர சூமன் ஆனா இவ்வளவு முட்டையா நான் வேற நினைச்சேன் என்ன சொன்னாரு உங்கள்ட்ட பட்டு நண்டுல எங்க போறே மதி என்ன வேலை செய்ய போறீங்களா இல்ல வர போறீங்களா நாங்க நண்டு பண்ணிட்டு போறோம் லோய் நாக்கு என்னதுக்கு சரி வாங்க ரைட் அங்க ரித்திகா பாத்துருங்க நான் போய் வீடியோ எடுத்துட்டு வரேன் கரெக்டாது என்னது இந்த கூலத்தை கலட்டி கூலம்ன்றது அந்த கஞ்சல தானே அது அவங்களும் சரியான எது அந்த வலை மஞ்சளா அது கூலம் இல்லை குப்பையே இல்லாம இருக்கேன் நண்டு எடுத்துட்டீங்களே அதுல போற அண்டு வாங்க திருக்கி காட்டு நண்டு எடுத்துட்டீங்களா எங்க உங்க அப்பா எங்க பிரசானன் சொல்லுங்க எங்கேண்டு எங்க பிரசானன் கதை வருது இல்ல சித்தப்பாவை காணோன கதை வருது இல்ல சித்தப்பாவை கண்டால் எந்த பிள்ளை தான் வாங்குறோம் அவன் பண்ணி கொண்டாவும் ஊட்டிக்கிறான் இது கடிச்ச கனவை கடிச்சிருக்கு இது என்ன சங்கு சங்கு இது உயிரோட இருக்கல இது சாப்பிடுவாங்க எதை இந்த சாதம் மாமா மாமா இது என்ன சங்கு என்ன சங்கு திருவோடுன்னு சொல்லுவாங்க சாப்பிடுவாங்கல்ல சமைச்சு நல்லா இருக்கும் என்ன எடுப்பாங்க உங்களுக்கு அவிச்சிட்டு எடுப்பாங்களா இதை உடைச்சி அவிக்கணும் என்ன
எல்லாம் அவிச்சிட்டு உடைக்கிறதா? அத நாங்க கேக்குறது அவிச்சி போட்டு உடைக்கிறதா இல்ல உடைச்சி போட்டு அவிக்கிறதா? உடைச்சி போடு. இத உடைச்சா அவிக்கிறதா? இத உடைச்சிட்டு அவிக்கணும். சரியா? சங்கு திருவோடு இது சங்கு எடுக்கிறதா இருந்தா அவிச்சிட்டு எடுத்தீங்கன்னா உடையாது. அப்படி செய்யும். சங்கு என்னதுக்கு எங்களுக்கு? அதுதான் நம்ம வடிவு வைக்கலாம். கலர்லாம் பெயிண்ட் நான் திருக்க இது மாட்டி இருக்கு. இது என்ன திருக்க? செந்திருக்கு. சமைக்கிறதா இது? இது சமைக்கிறது இல்ல. இது சமைக்கிறது இல்ல. இந்த திருக்க இந்த இது முள்ளு இது குத்துனண்டா அம்மோ இது திருக்க கஷ்டம். இங்கே இது தனுசியா இந்த நட்சத்திரத்தை எடுங்க. ஒன்றொண்டா காடு கடிக்க முடியா? காரம் அது செருப்பு போடல பாருங்க கையை கட்டிக்கிட்டு. இது நட்சத்திர மீன் சொல்லுவாங்க இங்க. இது சங்கு. எது காடுங்க? இது ரெண்டும் சங்கு. சங்கு இது சங்கு முள். சங்கு முள்ளு சங்குல சங்கு முள்ளு. இது கொட்டாங்கி. இல்லைங்க போக மாட்டாங்க. காட்டுங்க வடியே. இது கொட்டாங்க. நாங்க முதல்ல என்ன சொன்னா இதெல்லாம் வீல நிகமெல்லாம் புதைச்சி பெரிய பெரிய நிகமெல்லாம் இது செய்யலாம். புதைச்சி வச்சு எடுப்பாங்க. தனியாக கலந்து வரும். புதைச்சி ஒரு கிழமை கலந்து வச்சா தனியாக வரும். அதுக்கு அதில் குப்பை நடங்க. அம்மா கை வைக்க விட்டுறாங்க. இது வைக்க இது ஐவிரலாம். ஐவிரல் ஐவிரல் இதில் இருந்தா இருக்கு. 1 2 3 4 5. அப்போ இந்த சைடுன்ற இல்லையா? தெரியல என்ன தெரியல. ஐவிரல் சொல்லுவாங்க. ஐவிரல். இது மீனாக்கா இது என்னது? இது ஆக்கு. ஆக்கு ஆக்கு பெருசுன்னு ஆக்கு. இது ஆக்கு தண்டுதான். இது என்ன செய்யறது? இது என்ன அண்ணா இது என்னது? தனுசியா ஊரை ஊரி ஊரி என்ன ஊரி இது வரையில இது வந்தாலும் சட்டம் காசு. இது ஃபுல்லாவே முள்ளா தான் கிடக்கு. ஆமா தம்பியை தூக்குங்க. ஓ பெருசு இது சரியான கடுக்கு மண். ஆமா அந்த காலுக்குள்ள இருக்கமா உண்டு. என்னது வேணும்? என்னது வேணும்? இது அவிச்சு சாப்பிட நல்லா இருக்கும். அவிச்சு சுட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். அவிச்சு சுட்டு சாப்பிடலாம். அவிக்கலாம் இல்லை சுட்டு சாப்பிடலாம். எதுவும் செய்யலாம். நல்லா இருக்கும். ஆனால் கறி வைக்கிறீங்க சம்பல் போடலாம். டெவல் மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும். சரி உண்மையாக கஷ்டம்தான். ஆனால் இப்படி கரைச்சி கறி செய்தா தெரியாது. வேலையா இருக்கும். இங்கே பாருங்க எவ்வளோ எட்டக்கூடிய இடத்துல தேங்காய் இருக்கு. அப்பாட தென்னை மரங்களா? இது ஆயவே இல்லையே தேங்காய் ஒன்று. ஆயாம இருக்கா? ஆயிரம் மணி ஜோஸ்து அப்படித்தான் பாக்குறேன். நிறைய இருந்தா தவசியா சொல்லுங்க. ஒரு நாளைக்கு கூட்டிட்டு வந்து ஆஞ்சி கொண்டு போகலாம். இப்ப சொல்லுங்க அது இது ரோலர். இது வந்து சிவப்பு கலர் லைட் தெரியும் தானே போனா கடலுக்குள்ள சிவப்பு கலர் ரைட். இது இது போட். இது போட் தெரியும். அப்படியா? கட்டி இருக்கிறத அவுக்குறீங்க தம்சியா? இல்ல இல்ல அங்க பாப்போம். எது இந்த ஓட்டை லவ் பேர்ட்ஸுக்கு கொடுக்கணும். அப்புறம் கொத்தி 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 சொண்டு நல்லா கூர்மையா இருக்கும். பரவாயில்ல தனுஷியாக்கு ஊருப்பட்டது தெரிஞ்சிருக்கு. ஓய் அப்ப சொன்னீங்க நைட் சொன்னீங்க நாங்க அப்பா அப்பா அங்க பாப்புற வந்து ரைட்
இதில் எழுதி இருக்கும் போல். அந்த 25 இருக்கு. அப்போ இதில் எத்தனை இருக்குப்பா? இது 25. இதில் 25 சிசி அப்படி தானே சிசியா? என்னன்னு தெரியல. 25 தெரியாது. ஒரு அண்ணாட போட்டு ஓடுதான். அண்ணா இருக்கு இங்கெல்லாம் அங்கால பாட்டுல ஒரு பாடு இருக்குது. பிரசாந்தோட போட்டெல்லாம் அங்கால இருக்குது. அதை நாங்கள் பிரசாந்தோட வந்து பார்ப்போம். ஏன்னா அவ்வளோ தூரம் இப்போ ரித்திகையும் கூட்டிகிட்டு போகல அது அங்கால. ஆனால் மட்டி காட்ட போகிறா. மட்டி மச்சி மட்டி காட்டு பாப்போம். இது சிப்பி சிப்பி. இது மட்டி என்ன? மட்டின்ற போது அப்போ என்ன சொல்லுவீங்க? ரெண்டு தான் வர மாட்டோம் இல்லை. ரித்திகை உள்ளுக்க பாருங்க ஷூ நானே. பார்த்தீங்களா மன்னார் கடற்கரையை. அதோட இந்த கடலுக்குள்ள நிற்கிற போட்டுகளை பாருங்க. போட் தான் இது. என்ன செய்யறாங்க ரித்திக்? ஷூ நினைச்சிரு ரித்திக். இங்கே வந்து நில்லுங்க. இருக்கா வச்சு ரித்திக் இங்கே வாங்க. தண்ணி வருதுப்பா. இந்த ஜெரிக்க புரிஞ்சு காடி. அந்த இதுதான் சிப்பி மட்டி. சாரி மட்டி. ரித்திக் தண்ணி வருது தண்ணி வருது. ரைட் ஓகே. இவ்வளோ தான். இதை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சதை என்னால் கேட்டு அறிஞ்சதை நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்க. ஓகே. வந்து திருக்கவலையாம். இது கொஞ்சம் பெருசாக இருக்கு. என்ன நினச்சா? திருக்கவலை இது பெருசாக இருக்கு வலை. பெரிய வலை. பெரிய வலை திருக்கவலை. அதுதான் பெரிய பெரிய வலை. சின்ன திருக்க மாட்டா நினைக்கிறேன். என்ன பாராட்ட போறாங்க. கடற்கரையெல்லாம் பார்த்துட்டு போறவங்களமா நண்டை நிறைய கட்டுறான். என்ன தரிசியா? இல்லாட்டி சும்மா அன்னைக்கு சொல்லியிருந்தேன். அப்படி நேரத்துக்கு போகணும். 10 மணி 11 மணிக்கு நண்டு யாரும் கொடுத்துருவாங்க. 9 மணிக்கு அவங்க நேரத்தில் கைக்கு போனோம்னா நாங்கள் அந்த கலட்டி கொடுத்து போட்டு நண்டு தருவாங்க. அப்படி எடுக்கலாம். யாரும் நல்ல நண்டு தர மாட்டாங்க. நல்ல நண்டுலேயும் சின்ன நண்டு தான் தருவாங்க. பெரிய நண்டு தர மாட்டாங்க. பாரமா இருக்கா? கொண்டாங்க தூக்குறேன். நாங்கள் வலிக்கிட்டோம். இப்போ விட்ட போகிறோம். அப்படிங்க தராங்க ரோட்லையா? இதான் தூதுவதையில் என்னத்துக்காண்டி மாவி? அதான் இங்கே பாருங்க. குத்திட்டு அந்த தூதுவலையில் பிடிங்கி உங்களுக்கு சளிக்கு ஆகும்னு சொல்லி பிடுங்கி அங்கே கையில் காயமே வந்துட்டு. தரிசியா நீங்கள் என்னதான் செய்தாலும் நீ தூக்கிட்டு வாங்கினே சொல்கிறான்.